வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18VUI யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். இன்றைக்கு ஒரு கேள்வி. வணக்கம் ப்ரோ. ஹவ் டு நோ இஸ் இட் லைட் சந்திரன் ஓர் டார்க் சந்திரன் இன் ஜாதக கட்டம்? ஜாதக கட்டத்துல சந்திரன் ஒளியா இருக்கிறாரு, சந்திரன் ஒளியாக இல்லை அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேக்குறீங்க. இதுக்கு நான் உங்களுக்கு கட்டம் போட்டு தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். வாங்க எப்படி கட்டம் அந்த ஜாதக கட்டத்துல எப்படி இருந்தா ஒளியான அமைப்புன்றத பார்க்கலாம். சந்திரனின் ஒளியை அறிவது எப்படி? சந்திரனின் ஒளி எப்படி தெரிஞ்சுக்கிறது? இது மட்டும் தான் இதுல இப்படி விளக்குறேன். சரி, சந்திரன் இந்த மொத்த ஜாதகமும் கிளாக் வைஸ்ல இருக்கும். பிளானட் எல்லாம் கிளாக் வைஸ்ல போகும். ராகு கேதுக்கள் மட்டும் கிளாக் வைஸ்ல வரமாட்டாங்க. ஒரு எக்ஸாம்பிள் ராகு அங்க போட்டுக்கலாம். ராகுக்கு 7ல தான் எப்பயுமே கேது. ஓகேங்களா? ராகு கேது இந்த அமைப்புகள்ல போடலாம். இவங்க ஒரே இடத்துல இருப்பாங்க. இந்த கட்டம் நகரம் அதெல்லாம் அடுத்தடுத்ததுல உங்களுக்கு புரியும். சரி, இப்ப சந்திரனை மட்டும் மாத்தி பார்ப்போமா? சரி, சந்திரன் எப்படி ஒளியான சந்திரனா இருக்காருன்னு பாக்குறது. சந்திரன் மிதுனத்துல இருக்காரு. சந்திரன் சூரியன்ல இருந்து நீங்க கணக்கெடுக்கணும். ஒருவேளை சூரியன் இங்கேயே இருக்கிறாரு. சூரியன் அமாவாசை, சூரியனும் சந்திரனும் ஒன்னா சேர்ற அன்னைக்கு அமாவாசை. இந்த இடத்துல சந்திரன் சூரியன் இங்க வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சந்திரன் இங்க வராரு, வளர்பிறை. சந்திரன் இங்க வராரு, வளர்பிறை. இங்க வராரு. சூரியனும் சந்திரனும் கேந்திரத்துல இருக்காங்க. 1 2 3 4 கேந்திரம். சந்திரன் இந்த இடத்துல வளர்பிறை சந்திரனாக இருக்கிறாரு. இதெல்லாம் இந்த இடத்துல ஒளி பெருசா இருக்காது. இந்த இடத்துலயும் ஒளி, இது அப்புறம் வர, இந்த இடத்துல பெருசான ஒளி இருக்கா, லேசா இப்படி, லேசா இப்படி இப்படி. இந்த இடத்துல அர்த்த சந்திரன் கொஞ்சம் நல்ல நிலாவாவே வருவார். ஓகேங்களா? இங்க வரும்போது நல்ல ஒளி பொருந்திய சந்திரன். இந்த சந்திரனை நீங்க பார்க்கும்போது சூரியன்ல இருந்து கிளாக் வைஸ்ல பார்க்கணும். சூரியன்ல இருந்து வளர்ந்துகிட்டு போறாரு. சூரியனுக்கு நேர் எதிரில பௌர்ணமி ஆகிறார். பௌர்ணமி. இது ஒளியான சந்திரன். ஆனி மூலம் ஆனி மாசத்துல மூல நட்சத்திரத்துல சனி வராரு. இங்க சூரியன் இருந்து இங்க சந்திரன் வராருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல தை மாதத்துல பூச நட்சத்திரம். இங்க பூச நட்சத்திரம் இருக்குல்ல, அஷ்டம சனியில பாதிக்கப்பட்ட பூச நட்சத்திரம், பூசம், தை பூசம். இந்த இடத்துல ஆனி மூலம், இந்த மாதிரிதான் வைகாசி விசாகம், ஆவணி அவிட்டம் எல்லாம் சொல்றோம்ல, இந்த அமைப்புகள். அப்ப சூரியனுக்கு நேர் எதிரில் வரும்போது இவரு பௌர்ணமி சந்திரனாகவும், இந்த இடத்துல வரும்போது தேய்பிரையாக மாறுறாரு. ஆனாலும் ஒளி பொருந்திய நிலையில இருக்காரு. இந்த இடத்துலயும் அவரு ஒளியான அமைப்புகள்ல இருக்காரு, தேய்பிரை. இந்த இடத்துலயும் சந்திரன் தேய்பிரை ஆகிறாரு. ஓகே, இது வரைக்கும் ஓகேங்க. அர்த்த சந்திரன், அதாவது சூரியனும் சந்திரனும் கேந்திர அமைப்புகள்ல. இந்த கேந்திரம் 1 4 7 10 10 பெருங்கேந்திரம். லக்னம் கேந்திரத்திலையும் வராது, திரிகோணத்திலையும் வராது. இந்த லக்னம் இல்ல, இந்த இடத்துல சூரியனை வச்சு சொல்றேன். சூரியனுக்கு 1 4 7 10ல இருக்காங்க. இந்த இடத்துல சந்திரன் இங்க ஓரளவுக்கு அஷ்டமி நவமி அமைப்புகள்ல ஒளி இழந்த நிலையில வந்துருவாரு. இந்த இடம் கடுமையான பலவீனம் தான். சந்திரன் ஒளி இழக்கிறாரு. ஏன்னா இங்க சூரியனை தொடும்போது அவர் கடுமையா தேய்பிரை அமைப்பு. இந்த இடத்துல சந்திரன் சுத்தமா ஒளி இழந்துருவாருங்க. ஸ்தான பலம், உச்ச நீச்சத்தை பத்தி நான் பேசல, பட் இருந்தாலும் இங்க ஒளி இழந்த நிலை. இந்த இடத்துல ராகுவும் இருக்காரு. ஏன் ராகு போட்டோம்னா அதனாலதான் ஒளி இழந்த சந்திரன் ராகுவோட சேர்ந்து ஒருத்தருக்கு சந்திர தசை வரும்போது அம்மா கெடுவாங்க, மனசு கெடும், தனக்குத்தானே சுயமாக மரணத்தை விளைவிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த இடத்துலதான் வரும். சரிங்களா? இதுலதான் சூரியனுக்கு எதிரில சந்திரன் வரும்போது பௌர்ணமி 2 ஒளி கிரகத்தை ஒரு ஒளி இல்லாத கிரகம் பிரதிபலிக்குது. சூரியனுக்கு எங்க இருக்கும் போது ஒளி இருக்கு. இந்த பௌர்ணமி அளவுக்கு இந்த ஒளி இல்ல, இந்த இடத்துல ஒளி இல்ல, இந்த இடத்துல ஒளி இல்ல, இந்த இடத்துல அறவே ஒளி இல்ல. இப்படிதாங்க சந்திரனோட அமைப்புகளை பார்க்கணும். சூரியன்ல இருந்து கிளாக் வைஸ்ல வளர்ந்துகிட்டு வரக்கூடிய சந்திரன் வளர்பிறை ஒளியானவராகவும், சூரியனுக்கு நேர் 7ஆம் இடத்துல, இந்த இடத்துல அதிவக்கரம் கேட்கறவங்களாம் ஒண்ணும் இல்ல, வக்கர நிலையே இந்த இடத்துல எல்லாம் இல்ல. சூரியனுக்கு இங்க ஒளியான நிலையில இருந்து தேய்பிரை தேய்பிரை தேய்பிரைன்னு ஒளி இழக்கக்கூடிய அமைப்புகளை சூரியனுக்கு 8ல, லக்னத்துக்கு 8ல, ராசியில 8லாம் இல்ல, சூரியனுக்கு 8ல இருந்து வரும்போது அவர் தேய்பிரை நிலையை அடைஞ்சுக்கிட்டே ஒளி இழக்கிறார். இவ்வளவுதாங்க. சந்திரனின் ஒளி சூரியன்ல இருந்து வளர்பிறையாக, அதாவது சூரியன்ல இருந்து கிளாக் வைஸ்ல வரும்போது ஒளி பெருகக்கூடிய அமைப்பும், சூரியனுக்கு நேர் எதிரில இருந்து, அதாவது 7ஆம் இடத்துல இருந்து 8 9 10ஆம் பாவத்துல ஒளி குறையக்கூடிய அமைப்பு அப்படின்றத ஒரு மாதிரி கட்டம் போட்டு விளக்குனாதான் புரியும்ன்றத அந்த மாதிரி விளக்கியிருக்கேன். இப்படிதாங்க சந்திரனோட ஒளியை பார்க்கணும். ஓகேங்களா?
நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.